Any summer holidays kannu call GT Holidays ku pannu. GT Holidays, South India's #1 travel brand. இப்போ எந்தெந்த ஊர்களுக்கெல்லாம் போயிருக்கீங்க இது வரைக்கும்? இப்போதைக்கு நான் வந்து அதர் ஸ்டேட் எதுவும் போகலைங்க. கேரளா அதிகம் போயிட்டு இருந்தேன், இப்போ போறது இல்லை. எதனால? வயசாயிடுச்சுல்ல, அலைய முடியல. இப்போ முந்தா நாள் நைட்டு அங்கிருந்து 8 மணிக்கு திருச்சியில வண்டி எடுத்தேன். காலையில 8 மணி ஆயிடுச்சு இங்க வர்றதுக்கு. இந்த வண்டியிலேவா? இந்த வண்டியில தான். வேற தொழில்லாம் செய்வாங்க. ரோடா அப்பா பாட்டை தூக்கிட்டு அலைஞ்சதை நம்ம செய்யக்கூடாது, இது பண்ணி செய்யறாங்க. நம்ம பட்ட கஷ்டத்தை பிள்ளைங்க படக்கூடாதுன்னு சொல்லி அவங்களும் வேற தொழிலுக்கு இறக்கிறாங்க. படிப்பு எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம்னு நீங்க எப்பயாச்சும் யோசிச்சிருக்கீங்களா? நான் படிக்கலைன்னாலும் எந்த இடத்துல உட்கார வைக்கணுமோ பையனை கரெக்டா உட்கார வைக்கணும். உங்களுக்குன்னு ஒண்ணு இருக்கும்ல, எனக்கு வந்து என்னோட லைஃப்லயே மறக்க முடியாத நிகழ்வு அப்படின்னா எதை சொல்லுவீங்க நீங்க? தோல்வி தான். ஏன்னா என்ன விஷயத்த அது கத்து கொடுத்துச்சு? ஒண்ணும் இல்லைங்க, நம்ம ஏதாவது ஒரு தொழில் செய்வோம், இதை மாத்திட்டு வேற தொழிலுக்கு போலான்னு போவோம், அதுல தோல்வி ஆகும். மறுபடியும் இதே தொழிலுக்கு தான் கரெக்டா வர வேண்டியதா இருக்கு. எவ்வளவு லாஸ் ஆனிச்சு அதுல? ஒரு 20 லட்சம் ரூபாய் கிட்ட இதாகும். ஒருத்தரோட லைஃப்ல மனுஷங்க முக்கியமா பணம் முக்கியமா? மனுஷன் தான் முக்கியம். பணம் ஏதோ ஒரு வகையில போயிடும். மனுஷன் எப்படி என்னைக்கும் போக முடியாதுல்ல. இப்ப பணமே கோடிக்கணக்கில் வச்சிருக்கிறோம், நம்மளுக்கு நாளைக்கு ஒண்ணு அவன் எதிரியாவே ஆயிட்டா கூட அவன் அந்த இடத்துக்கு போயாவது பாக்கணுமேன்னு வருவான். கண்டிப்பா பணம் பெட்டிக்குள்ள தானே இருக்கும். வணக்கம். வணக்கம் ஐயா. உங்க பேரு? பி முருகப்பிள்ளை. பி முருகப்பிள்ளை. ஓகே. எந்த ஊர் உங்களுக்கு? எப்ப சென்னைக்கு வந்தீங்க? நான் சென்னைக்கு முந்தா நாள் தான் வந்தேங்க ஐயா. முந்தா நாள் தான் வந்தீங்களா? நான் 30 வருஷமா வந்துட்டு இருக்கேன். வந்துட்டு போயிருவீங்க? ஆமாங்க. உங்க சொந்த ஊரு? குளித்தல பக்கத்துல ஐயர்மலை. ஓகே. எதனால ஊர்ல இருந்து இங்க வந்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க? வெளியில இந்த டிஷன் போகும். அப்படியா? சரி சரி சரி. இதோட முதலீடு எவ்வளவுண்ணா? இது முதலீடு 1000லையும் செய்யலாம், 5000லையும் செய்யலாம், 100 ரூபாயிலையும் செய்யலாம். இது முதலீடுன்னு இல்ல, இது தொழில் அலைச்சல தாங்க ஐயா. ஏன் அப்படி சொல்றீங்க? ஆமா, இதை இப்ப ஒரு பலூன் செய்யறதுக்கு 10 நிமிஷம் ஆகுது. இது மாதிரி டிசைன் பண்ண மற்றது மாதிரி வந்து அது முதலீடு அதிகம். இது அப்படி வைக்க வேண்டியது இல்லை. இது அந்த தொழில் கற்று ஒன்றா காலையில இருந்து சேகரித்து இதெல்லாம் ரெடி பண்ணணும். மூக்கு போட்டணும், அது அடி டயர் வைக்கணும், நூல் வாங்கணும், அதுக்கு பொட்டு வாங்கணும், எல்லாம் வச்சு செய்யணுங்க. சரிங்க. எத்தனை வருஷமா செஞ்சுட்டு இருக்கீங்க இந்த தொழிலை? கையில் எடுத்தது எப்போ? நான் வந்து 98ல். எதனால இதை சூஸ் பண்ணீங்க? சூஸ் பண்ணதில்ல, வந்து திருவிழாவுக்கு போயிருந்தேன், இந்த வியாபாரம் பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க ஒரு மாதிரியா பார்த்தாங்க. சரி, வித்தியாசமா இப்படி செஞ்சா போகுமா அப்படின்னு நான் ஒரு ஐடியா பண்ணி இதை நான் மட்டும் தான் செஞ்சுட்டு இருக்கேன். ஓகே. இப்போ நீங்க மட்டும் தான் செஞ்சுட்டு இருக்கீங்க? நீங்க ஆரம்பிச்சப்ப எவ்வளவு போட்டீங்க அதுக்கு? அப்போ ஆரம்பிக்க ஒரு 500 ரூபா வச்சோம். இப்போ ஒவ்வொரு தொழிலும் வந்து எடுத்து கையில் எடுத்து செய்யும் போது அதுக்குன்னு ஒரு திறமை வேணும். ஆமாங்க. ஒரு தொழில முன்னேறணும்னா உங்களோட ஐடியானா என்ன சொல்லுவீங்க? எங்களோட ஐடியா எந்த ஏரியா போனா விற்குமோ ஒரு 4 பலூன் ஊதி பார்ப்போம். அந்த ஏரியாவில் விலை கிடைச்சா இருப்போம், இல்லாட்டி அடுத்த ஏரியாவில் போயிட்டு விலை கிடைக்கிற ஏரியாவில் விற்போம். ஓகே. ஒரு தொழில் செய்யணும்னா என்னென்ன விஷயங்கள் இருந்தா அந்த தொழில ஜெயிக்க முடியும்? நம்பிக்கை தான். நம்பிக்கை தாங்க. உங்களுக்கு எப்போ இந்த நம்பிக்கை வந்துச்சு? அதான் திருவிழாவுக்கு போயிருந்தேன், எல்லாம் இந்த இது செஞ்சுட்டு இருந்தாங்க. எனக்கு கையில் வேற தொழில் கிடையாது. அப்போ இதை எடுத்து நானும் அவங்க மாதிரியே செஞ்சேன். அப்புறம் கொஞ்சம் நாளாக கேரளா அங்கிட்டு போயிட்டு இந்த மாதிரி வித்தியாசமாக செய்ய ஆரம்பித்தேன். ஓகே. இப்போ எந்தெந்த ஊர்களுக்கெல்லாம் போயிருக்கீங்க இது வரைக்கும்? இப்போதைக்கு நான் வந்து அதர் ஸ்டேட் எதுவும் போகலைங்க. கேரளா அதிகம் போயிட்டு இருந்தேன், இப்போ போகிறது இல்லை. எதனால? வயசாயிடுச்சுங்கள, அலைய முடியல. இப்போ முந்தா நாள் நைட்டு அங்கிருந்து 8 மணிக்கு திருச்சியில வண்டி எடுத்தேன். காலையில 8 மணி ஆயிடுச்சு இங்க வர்றதுக்கு. இந்த வண்டியிலேவா? இந்த வண்டியில தான். எப்போதும் வண்டியில தாங்க. என்ன சொல்றீங்க? ஆமாங்க, வண்டி இல்லாட்டி முடியாதுங்கள, தோல்ல தூக்கிட்டு நடக்க முடியாதுங்கள. காலைல முன்னாடி எல்லாம் 9 ஹவர்ல வந்துருவேன். இப்போ அந்த இது இழுத்து வர முடியல, கண் பார்வை குறையுது. இப்போ உங்க வீட்டுல எல்லாம் சொல்லலையா ஏன் இந்த தொழில் செய்றீங்க? வீட்டுல எல்லாம் யாரும் ஒத்துக்கல, இந்த தொழில் செய்யவே சொல்லல. நம்ம செஞ்ச தொழில செய்யணும்னு செஞ்சுட்டு இருக்கிறதானே தவிர வீட்டுல எல்லாம் யாரும் வந்து பிள்ளைங்களோ இல்ல வீட்லயோ நீ இந்த தொழில தான் செய்யணுங்கிறத கிடைச்சது எதை செய்யும், ஒரு நாளும் முடிஞ்சதை செஞ்சா போதும்னு தான் இருக்காங்க. இப்ப பசங்களாம் என்ன பண்றாங்க? பொண்ணு 3 கட்டி கொடுத்துட்டேன். பையன் இப்பதான் டியூட்டிக்கு போயிருக்காப்ல. ஓகே. அவங்களாம் நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நான் ஸ்கூல் போனது போலையா? ஏன்? எங்க காலத்துல அதெல்லாம் ரொம்ப அதுக்கு இது. அப்போ நிலப்பெல்லாம் நிறைய இருந்தது, எல்லாம் விவசாயத்தை பார்த்துக்கிட்ட விட்டாங்க. அப்போ அந்த அளவுக்கு அதுல இல்ல, போகக்கூடாதுன்னு யாரும் வீட்டுல வந்து இது பண்ணல, அந்த இது இல்லை. சரி. இப்ப
படிக்கலன்னு சொல்றீங்க, படிச்சவங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கும், தொழில் செய்யறவங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கும். உங்களுக்கு படிப்பு தேவையில்லைங்களா? உங்ககிட்ட பேசுற பேச்சுல மரியாதையில தானே அனுபவம். இந்த தொழில் உங்களுக்கு கத்துக் கொடுத்த விஷயம்னா என்ன சொல்லுங்க? யாருமே எனக்கு கத்துக் கொடுக்கும் இல்ல, இந்த தொழில் ஒரு விஷயம் கத்துக் கொடுத்துருக்கும்ல, பல விஷயங்களை கத்துக் கொடுத்துருக்கோம். எங்க போனாலும் 10 ரூபாய் யார்ட்டையும் கேட்கணுங்கிறது அவசியம் இல்ல. எங்கன போய் உட்காந்தாலும் 2 பலூனை ஊதனம்னா 20 ரூபாய்க்கு விற்கலாம், 10 ரூபாய்க்கு விற்கலாம், 5 ரூபாய்க்கு வித்தாலும் அந்த இடத்துல இருந்து ஜெயிச்சு வந்துடலாம். எங்கன போனோம்னாலும் பலூன் மட்டும் இருந்ததுன்னா போதும். அதுல ஏதாவது ஒரு மல்லிகை கடையில அங்கே பேப்பரை ஒட்ட வச்சு ஒரு டிசைன் பண்ணோம்னா ரோட்ல போறவங்க வாங்கிக்குவாங்க. ஓகே, எல்லா பொருளையும் வந்து விற்காது, விற்குமா விற்காதான்னு ஒரு சந்தை இதுல விற்காதுங்கிற இதே கிடையாது. அது டிசைன் பண்ணா போதும். இப்ப பெரிய பெரிய கடைகள் வந்துருச்சு. ஆனா அவங்களுக்கு நம்மளால டஃப் கொடுக்க முடியலனாலும் நாம வித்தியாசமா யோசிக்கணும்னு நினைக்கிறோம். எந்த பெரிய கடை முன்னாடி ஜெயிக்கும், அந்த கடை முன்னாடி வச்சாலும் இந்த டிசைன் போகும். ஏன்னா அவங்க இதை செய்ய மாட்டாங்க. நாங்க 50 பைசாவுக்கு வாங்கி விளாண்டோம், நீங்க 2 ரூபாய்க்கு வாங்கியிருப்பீங்க. இப்போ உங்க பிள்ளைங்க காலத்துல 30 ரூபாய் ஆயிடுச்சு. நாங்களாம் 50 பைசாவுக்கு தான் வாங்கி விளாண்டது. அப்படியா? அப்போ எங்களுக்கு தெரியாது. இப்போ அதுக்கு பின்னாடி இவங்களை போல உள்ளவங்க வரும்போதெல்லாம் 2 ரூபாய்க்கு வாங்கியிருப்பாங்க. இப்போ அதே 20-30 ஆயிடுச்சு. ஆனா முன்னாடி எல்லாம் வந்து நம்ம ஊர் ஆட்கள் தான் நிறைய இந்த தொழில் பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய பேரை நானும் பார்த்திருக்கேன், நானும் பலூன்லாம் வாங்கியிருக்கேன். ஆனா இப்ப ஏன் குறைஞ்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த தொழில இருந்து ஏதாவது வேற இது செய்யலாம். ஒரு குறிப்பிட்ட வயசாச்சுன்னா அவங்க பேரண்ட்ஸ் இதுக்கு வரல, முடிஞ்ச அளவுக்கு படிக்க வச்சிடறாங்க. இப்போ நாங்களாம் ஸ்கூல் போகாத மாதிரி கிடையாதுங்கள. இப்போ முடியாதவங்க இல்லாதவங்க கூட கவர்மெண்ட் நிறைய சலுகை பண்ணுது. எந்த கவர்மெண்ட் வந்தாலும் படிக்க வச்சிடறாங்க. அப்போ அதாவது தொழிலை மாத்திக்கிறாங்க. இது நம்ம அப்பன் பாட்டம் செஞ்சது தெரியும், வேற தொழில்னா செய்வாங்க. இது ரோடா அப்பா பாட்டம் தூக்கிட்டு அலைஞ்சதை நம்ம செய்யக்கூடாது, இது பண்ணி செய்யறாங்க. நம்ம பட்ட கஷ்டத்தை பிள்ளைங்க படக்கூடாதுன்னு சொல்லி அவங்களும் வேற தொழிலுக்கு இறக்கிறாங்க. படிப்பு எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம்னு நீங்க எப்பயாச்சும் யோசிச்சிருக்கீங்களாண்ணே? கண்டிப்பா யோசிச்சுட்டு தான் நான் செஞ்சிருக்கேன். அதெல்லாம் கரெக்டா செஞ்சிருக்கேன். நான் படிக்கலைன்னாலும் எந்த இடத்துல உட்கார வைக்கணுமோ பையனை கரெக்டா உட்கார வச்சிருக்கீங்க. என்ன சொல்லி வளர்த்தீங்க பசங்கள்ட்ட? என்னத்த போய் அவங்க ஏன்னா மம்பளுக்கு புத்தி சொல்லுவான் பையன் சின்ன வயசுல இருந்து. அதெல்லாம் எந்த 1 ரூபா கொடுத்தோம்னாலும் அந்த 1 ரூபாயை 1 வாரமா இருந்தாலும் பையிலே வச்சிருப்பான். அவன் 5வது படிக்கிற காலத்துல இருந்து. அதெல்லாம் கரெக்டான இடத்துல நல்ல உத்தியோகத்துல உட்கார. நல்லா இருக்கு. உங்களுக்குன்னு ஒண்ணு இருக்கணும்னே, எனக்கு வந்து என்னோட லைஃப்லயே மறக்க முடியாத நிகழ்வு அப்படின்னா எதை சொல்லுவீங்க நீங்க? நம்மளுடைய லைஃப்ல மறக்க முடியாதுன்னா அடிக்க இருக்க தோல்விதான். ஏன்னா என்ன விஷயத்த அது கத்து கொடுத்துச்சு? ஒன்றும் இல்லைங்க. நம்ம ஏதாவது ஒரு தொழில் செய்வோம், இதை மாத்திட்டு வேற தொழிலுக்கு போகலான்னு போவோம், அதுல தோல்வி ஆகும். மறுபடியும் இதே தொழிலுக்கு தான் கரெக்டா வர வேண்டியதா இருக்கு. எவ்வளவு லாஸ் ஆனிச்சு அதுல? அதுல ஒரு 20 லட்ச ரூபா கிட்ட இதாயிடுச்சு. அப்படியா? ஓ, அப்போ மறுபடியும் இப்போ இந்த தொகை செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா அதை வட்டியாக தான் அங்கே கட்டிட்டு இருக்கோம். ஓகேண்ணே. இப்போ ஒவ்வொரு தொழிலும் வளர்த்து விடுறதுக்கும் கவர்மெண்ட் ஏதாச்சும் செய்யும். ஆனா உங்களை மாதிரியான தொழில் செய்யறவங்களுக்கு வந்து எந்த ஒரு நிர்ணயமான தொழில் கிடையாதுங்களா. அவங்க கவர்மெண்ட் எப்படி நம்ம குறை சொல்ல முடியும்? இப்போ ஏதாவது நாங்கள் ஒரு இடத்துல தொழில் செய்யறோம், அந்த தொழிலை செஞ்சு நாங்கள் இது பண்றோம், கவர்மெண்ட் கட்டுறோம், நீங்க இது பண்ணி கொடுங்கன்னா மக்கள் பணத்தானே எடுத்துறாங்க. அப்போ ஒரு ஸ்டாண்டர்ட் இருந்ததுன்னாக்கா அவங்க கொடுப்பாங்க. நம்ம இன்னைக்கு இந்த தெருவில் இருப்போம், அடுத்த தெருவை தூக்கி பிடிச்சிட்டு ஓடி போயிருவோம். அவங்க அப்புறம் எப்படி மக்களுக்கு எப்படி அந்த பணத்தை திருப்பி கொடுப்பாங்க? கவர்மெண்ட் பணத்தை எடுத்து மக்கள் பணத்தை எடுத்து நம்மகிட்ட கொடுக்குறாங்க, தொழில் செய்யறாங்கன்னு. அடுத்த இந்த ஏரியாவில் 3 நாள் வியாபாரம் பார்த்தவங்க வெடிச்சு போயிடுவாங்க, வாங்க மாட்டாங்க. 3 நாள் வாங்கிட்டு 4ஆம் நாள் அடுத்த ஏரியா போயிடுவோம். இதுல என்ன சிக்கல் இருக்கு? ஒவ்வொரு தொழிலையும் ஒரு சிக்கல் இருக்கும்ல. இந்த தொழில சிக்கல்னா எதை சொல்லுவீங்க? கரெக்டா போனா சிக்கல் கிடையாது. இதுல வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு வந்து குடிப்பழக்கம் இல்லாதவங்களுக்கு இந்த தொழில் செட் ஆகும். அதுக்கு நம்மளுக்கு சம்பந்தமே கிடையாது. ஓகேண்ணே. ஒவ்வொருத்தருக்கும் சொல்லுவாங்கல்ல, மனைவி வந்ததுக்கு அப்புறம் தான் வாழ்க்கை மாறிடுச்சு அப்படின்னு. உங்க மனைவி வந்ததுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கை எப்படி மாறிடுச்சு? எங்களுக்கு வந்து எல்லாம் உள்ளூர் சொந்தம் கட்டினது, எப்போதும் ஒரே நிரந்தரம் தாங்க நமக்கு. சரி, அவங்க என்ன சொல்லுவாங்க இந்த தொழில் ஆரம்பிக்கும் போது? அவங்க என்ன சொன்ன விஷயம் என்னன்னு? அவங்க என்ன செய்வாங்க, ஏதாவது வேற தொழில் பண்ணுங்க, பிள்ளைங்க கௌரவ குறைச்சலா இருக்கும்பாங்க. நானும் கொஞ்ச நாள் அப்படிதான் இருந்தேன். அப்புறமேட்டு பார்க்கணும் பிள்ளைங்களுக்கு மருமை 3 பேத்துக்கு எல்லாத்துக்குமே தெரியும், நீ மற்ற தொழில் செய்யறது இதான் ரொம்ப கௌரவம், யார்கிட்டையும் 1 ரூபா கேட்கணுங்கிறது இல்ல. நம்ம வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பணம் முக்கியமா மனுஷங்க முக்கியமான? ஒருத்தரோட லைஃப்ல மனுஷங்க முக்கியமா பணம் முக்கியமா? மனுஷன் தான் முக்கியம். பணம் ஏதோ ஒரு வகையில போயிடும். மனுஷன் எப்படி என்னைக்கும் போக முடியாதுல்ல. மனுஷன் விரோதியாவே ஆயிட்டால் கூட நம்ம முன்னாடி ஃப்ரெண்டு போறோம் அப்படின்னு நினைச்சுப்போம். டக்குன்னு ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை ஏதோ ஒன்று நினைச்சு பார்த்தா அந்த இடத்துல சிந்திப்பான்.
ஆனா பணம் இது மாதிரி சிந்திக்காதுங்களா. கண்டிப்பா கடைசி வரைக்கும் கூட பணம் இருக்க போறது இல்ல. இப்ப பணமே கோடிக்கணக்கில் வச்சிருக்கிறோம். நம்மளுக்கு நாளைக்கு ஒன்று அவன் எதிரியாவே ஆயிட்டா கூட அவன் அந்த இடத்துக்கு போயாவது பார்க்கணுமேனு வருவான். கண்டிப்பா பணம் பெட்டிக்குள்ள தானே இருக்கும். ஓகே, அந்த இடத்துக்கு வராதுங்களா. அதே மாதிரி இன்னொரு கேள்வி, நண்பர்கள் லைஃப்ல உங்களுக்கு அதிக உதவி செஞ்சிருக்காங்களா, சொந்தக்காரங்க அதிக உதவி செஞ்சிருக்காங்களா? எங்களுக்கு வந்து சொந்த பந்தத்தை விட எனக்கு வந்து நண்பரோ சொந்த பந்தமா கிடையாது. என்னுடைய சொந்த முயற்சி மட்டும்தாங்க. நண்பர்களுக்கு தான் நான் ஹெல்ப்புக்கும் போக மாட்டேன். அதே நேரத்துல ஏன் அவங்க வந்து செய்யலைனாலும் கோச்சிக்க மாட்டேன். இப்ப இந்த மாதிரி லைன்ல வரும்போது அது நம்மளை போல உள்ளவங்களா தான் இருப்பாங்க. அவங்க செய்யலைன்னு அவங்க மேல வருத்தப்படக்கூடாது. ஓகே, இப்ப இங்க வர்றோம். இப்ப இந்த இடத்துக்கு வந்து நான் உட்காந்து 6 வருஷம் ஆகுது. பின்ன வந்து படுக்க முடியாத தொழில் செஞ்சுக்கிட்டு சென்னையை பொறுத்தவரை படுக்க முடியாதுங்க. எங்கிட்ட ரோடு சைடில் படுத்தாலும் இதுனா நம்ம தொழிலுக்காக வந்திருக்கிறோமா வேற ஏதாவது வந்திருக்கோமான்னு யாருக்கு தெரியும். நாங்கள் கடை போட்டுருக்காரு பூபதினு அவர் நம்ம ஃப்ரெண்டு. அப்போ ஒரு 20 வருஷமா நமக்கு தெரியும். அந்த மாதிரி நைட்டு அவரு தான் வீட்டில் கொண்டு போய் வண்டியெல்லாம் வச்சுட்டு படுக்க வச்சு அது மாதிரி. ஆமாம், இப்போ 5-6 வருஷம் கழிச்சு வர்றாரு அப்படின்னு அவர் நினைக்கல. சொந்த பந்தமே அவர் கிடையாது. அவருங்க வரும்போது யதார்த்தமா அந்த இதில் ஏடிஎம்ல செக்யூரிட்டியா இருந்தார் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கு முன்னாடியே ரோட்ல பாப்பாரு. அந்த பழக்கம் தான். அது மாதிரியான நண்பர்கள் தான். ஆமாங்கய்யா, நெருங்கிய நண்பர்கள்னு வர்றதுக்கு நான் வந்து சின்ன வயசுல இருந்தே எனக்கு வந்து கஷ்டம்தான். அப்ப இருந்தே 87லயே சென்னைக்கு வந்துட்டேன். 91 வரைக்கும் இருந்தேன். அப்புறம் மறுபடியும் ஊருக்கு போயிட்டேன். 98ல இருந்துட்டு இந்த தொழிலுக்கு போயிட்டோம். அப்போ வெளி சுத்து தான் அதிகம் நமக்கு. இதுல தொழில் போட்டி இருக்கா? இதெல்லாம் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. சின்ன சின்ன சப்போர்ட் தான் பண்ணுவாங்களா? சப்போர்ட்டும் பண்ண மாட்டாங்க. தொழில் போட்டி இதுல தொழில் போட்டிக்கெல்லாம் வேலை இல்லையா. ஏதாவது ஒரு வியாபாரியை தெரியாதவங்களா இருந்தா கூட ஒரு வியாபாரியை கண்டாக்க அவங்களுக்கு வியாபாரம் இல்லைன்னா நம்ம கிட்ட வந்து 10-50 கொடுன்னு கேட்பாங்க. இந்த தொழிலை பொறுத்தவரை யாரும் கொடுத்து உதவுவாங்க. ஓகே, சுய தொழில் அப்படிங்கிறது எவ்வளோ நல்ல விஷயம் நினைக்கிறீங்க? சுய தொழிலுங்கிறது வந்து அது நம்ம கடைசி காலம் வரைக்கும் இருக்குங்களா. இப்போ மற்ற தொழில்லாம் செய்ய முடியாதுங்கய்யா. இதே நாளைக்கு ஊத முடியாம போச்சுன்னா கூட இப்போ நான் வந்த ஏரியாலாம் இருக்கு. முடியாத ஒரு காலத்துல எல்லாம் கைவிட்டா கூட ஒரு குச்சியில பிடிச்சிட்டு அந்தந்த இடத்துல உட்காந்தோம்னா இவ்வளவு கிடைக்கலன்னா கூட டெய்லி அன்னன்னைக்கு சாப்பாடு கிடைச்சிடும். இப்போ உங்க பசங்களாம் சொல்லலையா? ஏன்னா நீங்க பசங்கள்லாம் படிக்க வச்சுட்டு தான் சொல்றீங்க. அப்பா போவாதீங்கன்னு சொல்லலையா? அவங்கள வந்து நான் எலும்புச்சம்பளம் வித்துக்கிட்டு இருக்கேன், காய்கறி வியாபாரம் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இதுதான் உண்மை. இந்த தொழில் செய்யறேன்னு தெரியல. இதுக்கு மேலெல்லாம் ஊதக்கூடாது, இது மாதிரி செய்யக்கூடாது, ஹார்ட் இதாகும் அப்படி இப்படின்னு பையெல்லாம் ரொம்ப இது பண்ணுவாப்ல வந்து. அதனால வந்து அவங்க இந்த மாதிரி நான் வியாபாரம் பார்க்குறேன்ட்டு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ நான் வந்து பெரும்பாலும் லோக்கல்லே இல்லைங்க. அந்த பக்கம் போனால் பழனி, கோயம்புத்தூர். இதான் இப்போ போன வாரம் வண்டி எடுத்தேன். நேராக பழனி போனேன். பழனியிலேருந்து பொருள் கிடைக்கல. கோயம்புத்தூர் போனேன். கோயம்புத்தூரில் பொருள் கிடைக்கல. ஈரோடு வந்தேன். ஈரோட்டில் பொருள் கிடைக்கல. சேலம் வந்தேன். சேலோட்டில் கிடைக்கல. அங்கே இந்த வண்டியிலே சுற்றிட்டு இருக்கீங்களா? எவ்வளோ தூரம் போவீங்க? இது போகலாம். இது மணிக்கு இன்னும் அதிகம் விரட்டினோம்னாலாம் நின்றுங்க ஐயா வண்டி. 20-30 போயிட்டு இருக்க வேண்டியதான். இந்த இத்தனை பொருளை தூக்கிட்டு நடக்க முடியாதுங்களா. பஸ்ஸில் ஏற்றிட்டு இப்போ பழைய காலம் மாதிரி கிடையாதுங்க. நாங்கள் இந்த ஊருக்கு வரும்போதெல்லாம் இந்த ஏரியாவே இல்லை. ஒரே முள்ளுக்காடா இருக்கு. இப்போ அப்போல்லாம் நடந்து வந்தோம்னாக்க ஒரு 1/2 மணி நேரத்தில் வந்துடலாம் பாரிஸ்ல இருந்து. இன்னைக்கு 2 வீலர்ல வந்தாவே 2 மணி நேரம் ஆகுது. 2 மணி நேரம் பொருளெல்லாம் தூக்கிட்டு எந்த பஸ்ல? ஓகே, இது இத்தனை பொருள் வேணும் இந்த தொழில் செய்ய. ஓகே, இப்போ சென்னை எப்படிப்பட்ட ஊர்? எல்லாருக்கும் ஒவ்வொரு பார்வை இருக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் சென்னைனா எப்படி? நம்ம நடந்துக்கிற முறையில தான் இருக்கு. உங்களுக்கு இந்த ஊர் கொடுத்ததுன்னா என்ன? இந்த ஊர் கொடுத்தது எனக்கு நிறைய. ஃபர்ஸ்ட் நான் வந்து ஊர்ல இருந்து கிளம்பி வந்து சென்னைக்கு போனா எப்படியோ இருக்கலாம் அப்படின்னு வந்ததுதான். இப்போ ஆரம்ப காலத்துல இருந்து நான் ஃபேமிலியோட வந்தேன். இப்போ ஆரம்பத்துல இருந்து தொழில் செஞ்சு 30 ரூபா கஷ்டப்பட்டு அப்படியே இது பண்ணா. அப்புறம் குழந்தைங்களாம் இதான மாயெல்லாம் பொம்பளை பிள்ளைங்களாம் இருந்தது. சரி இங்கேயே இருந்தோம்னா நம்ம சொந்த பந்தத்தில் கொடுக்க முடியாது, இது பண்ண முடியாதுன்னு சொல்லி ஊரோட போயிட்டோம். பெருசாக ஒன்றும் நாங்கள் சம்பாதிக்கல. அப்போ அங்கே ஊருக்கு போனோமே அதே மாதிரி பையன் 95ல் பிறந்தான். 3 பொண்ணு அதே மாதிரி அங்கே சொந்தத்துக்குள்ளேயே கொடுத்துக்கிட்டோம். அப்படி பையனுக்கு இப்போ என் பேத்தியே கட்டி வச்சிட்டேன். ஓகே, பெரிய பிள்ளையவே கட்டி வச்சிட்டேன். சரி, ஆனால் ஏன் ரெஸ்ட் எடுக்கணும்னு உங்களுக்கு தோணவே இல்லை? அதான் ரெஸ்ட் கொடுத்தா கூட நம்ம ரெஸ்ட் எடுக்கிறது இல்லைங்க. ஏன்னா ரெஸ்ட் எடுக்கிறது இல்லை. சரி, அந்த ரெஸ்ட் எடுத்து ஒரு நாள் இருந்தால் உடம்பு டயர்ட் ஆயிடும். அந்த உழைப்பு போயிட்டே இருக்கணும். அப்போ காலையில் வந்து 4 மணிக்கு வந்துருச்சேன். திருவேற்காடு போனேன். கருமாரியம்மன் கோயிலில் குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு வந்தேன். போரூர் போனேன். அங்கே ஒரு கடையில் இருக்கும்னு அண்ணாச்சி கடையில். நான் அதை நிறுத்தியே 3-4 வருஷம் ஆச்சுட்டாரு. அப்புறம் ஒரு மிட்டாய் கடையில் இருக்கிறத வச்சு வாங்கி இப்போ டிசைன் பண்ணிட்டு இருக்கேன். அவ்வளோதான். நாளைக்கு பாரிஸில் அந்த அம்பிகா ஸ்டோருங்கிறதுல அது முடிஞ்ச அளவுக்கு பொருள் கிடைக்கும். ஓகே, அந்த ஒரு கடையில் முட்டையா. ஓகே, போய் எடுத்துட்டு நாளைக்கு வேறு ஏரியா 2 நாள், இன்னும் ஒரு 10 நாளுங்க பார்த்தோம்னா அதுக்கு மேலே அப்படியே சென்னை விட்டு ஊருக்கு போகிறேன். ஓகே, நன்றிண்ணே. சரிங்க.